ஒரு நாள் உலகமே நடுங்க வைத்த ஒரு கோபம். அந்த கோபத்தை கூட கட்டுப்படுத்த முடியாத நிலாத நிலை. அந்த நேரத்தில் சிவன் எடுத்த ஒரு பயங்கரமான வடிவு. அதுதான் சரபேஸ்வரர். நரசிம்ம அவருடைய கோபம் உலகையே அதிர்ச்சிப்படுத்தியது. அசுரன் அழிந்த பிறகும் அந்த கோபம் குறையவில்லை. தேவர்களெல்லாம் பயந்து என்ன செய்வது என்று தெரியாமல் சிவாவை நாடினார்கள். அப்போது சிவபெருமான் ஒரு அரிய வடிவம் எடுத்தார். அது பாதி பறவை, பாதி மிருகம். அதுதான் சரபா. அவருக்கு பெரிய இறக்கைகள், கூர்மையான நகங்கள். அவரின் பார்வையே ஒரு அச்சத்தை உருவாக்கும். சரபா நரசிம்மருக்கு முன் நின்றார். 2 பேரின் சக்தியும் பூமியை அதிர வைத்தது. இது ஒரு சண்டை மட்டுமில்ல, ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தும் முயற்சி. சரபா அந்த கோபத்தை மெதுவாக அடக்கினார். அதன் பிறகு நரசிம்மர் அமைதியாகி உலகம் மீண்டும் சமநிலைக்கு வந்தது. சரபேஸ்வரர் கோவில் அரிது. இவர் கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தி, மன அமைதிக்காக இவரை வணங்குவார்கள். ஒரு சக்தி மற்றொரு சக்தியை சமநிலைப்படுத்தியது. அதுதான் சரபேஸ்வரரின் உண்மை. இன்னும் இப்படியான கதைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.